வணக்கம். இன்னைக்கு உங்கள் நிலமறிந்த சேனல் சிறுதானிய குலாப் ஜாமுன் பண்ண போகிறோங்க. இதுவரையும் குலாப் ஜாமுன் பண்ணாதவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா சூப்பராக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துகிட்ருக்கோம். யூஸ்வலாக சர்க்கரை அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இதுக்கு சல்ஃபர் ஃப்ரீ ஆர்கானிக்காக இருந்தால் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளத்தில் பண்ண முடியாதனால நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பங்கு சர்க்கரைனா ஒரு பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதுங்க. ஒரு ஸ்ட்ரிங் அந்த கம்பி பதம் வந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி இந்த பிசுபிசுப்பு பதைக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க. மிஸ்டேக்ஸ் வரும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். பயப்பட வேண்டாம். இப்போ இதுக்கு எலுமிச்சை பழம் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எசன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சர்க்கரை இல்லாத கோயாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு 2 பங்கு கோதுமைனா ஒரு பங்கு சின்ன வெள்ளை சோளம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைதாக்கு பதில் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு உப்பு எடுத்துகிட்ருக்கோம் டேஸ்ட்டுக்கு. ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டிருக்கோம். அது போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாக வருங்க. இப்போ இந்த கோயா நம்ம வாங்கிட்டு செய்ய முடியலனா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க, கூலாக இருக்கக்கூடாது. இந்த கோயா அடித்து போட்டு பிசைவேனா நம்மளுக்கு ஜென்டிலாக அந்த நுனி விரலில் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கோயாவில் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். இப்போ இதுக்கு நம்ம உப்பு போட்டுட்ருக்கோம். ஆப்ப சோடா போடும் போது ஒரு பிஞ்ச் போடுங்க, ஜாஸ்தி போட வேணாம். போட்டால் அந்த மாதிரி பிரிஞ்சிருங்க எண்ணெயில். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இது 1/2 கிலோ கோயானா நம்மளுக்கு 1 கப்பு மாவு எடுத்துகிட்ருக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம போட்டு பிசைய வேணாம், பாலும் போட வேணாம். இந்த கோயாவில் இருக்க ஈரப்பதத்திலே நம்ம மாவு போட்டு பிசையும் போது அது சரியாக இருக்குங்க. சில நேரத்தில் சில பேர் வாங்குகிற கோயாவில் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும், மாவு ஜாஸ்தியாக பிடிக்கும். அதனால தான் சரியான அளவு நம்ம சொல்லலாங்க. அப்படி எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருக்குன்னா ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் மாவு கூட போட்டு பெஞ்சுக்கோங்க. போடும்போது ஒன்று ஒன்றா சுட்டு எடுங்க. சரியாக வந்துருச்சுன்னா அதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கூட சில பேர் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்கன்னா ஹார்டாக வருங்க குலாப் ஜாமுன். வேறு எதுவும் இதில் பிரச்சனை வராதுங்க கோயாவில் பண்ணுறதுல நமக்கு. இப்போ நானுமே கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன், தேவையா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஒரு குலாப் ஜாமுன் பண்ணி வீட்டில் இருக்கவங்கள அசத்தலாம். இப்போ மைதா போடாதனால நம்மளுக்கு வெறும் இந்த கோதுமை மாவு போட்டுக்கிறதுனால அந்த குளுட்டன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரப்பரி டெக்ஸ்சர் வராது. பயப்பட வேண்டாம், இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அந்த சிறுதானியத்தோட இது தெரியுதுங்களா, டெக்ஸ்சரு இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம். முழுசாக நெய் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம பாதி நெய் பாதி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். முழுசாக நெய்யில் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு வெடிப்பு வராமல் இருக்க இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு. இது உருட்டுறதுல தாங்க இருக்குது. சில பேர் போட்டவனா அது பிரிஞ்சிரும், அது இல்லாமல் இருக்கு. அது வீட்டில் காசின நெய்ன்றதான் இந்த மாதிரி நுர வருங்க. செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் இந்த மாதிரி நுர வரும். பயப்பட வேணாம். அந்த நுரையெல்லாம் முதல் தடவை தான் வரும். எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம செய்யலாம். ஒன்று போட்டு பாருங்கள், சரியாக வருதான்னு பாருங்கள். இப்போ இதுக்கு நமக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா போடும் போது அதோட சைஸ் டபுளாக நம்மளுக்கு ஆகும். லோ ஃப்ளேமில் போடுங்க. ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அடிக்கடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே வேகட்டும். அப்போ தான் ஈவனாக வேகும். சில பேருக்கு அந்த உள்ளே குலாப் ஜாமுன் உள்ளே இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வராமல் இருக்க ஈவனாக வைக்க லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். வெடிக்காமையும் வரும், நல்லாயிருக்கும். இளஞ்சூட்டில் இருக்கணுங்க. சர்க்கரை பாகு ரொம்ப சூடாக இருந்தால் கரைஞ்சிரும்.
சூடு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம முதல்லே பண்ணிடுறோம்ல. இப்போ பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம குலாப் ஜாமுன் வந்து மைதா இல்லாமல் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்கள் திவ்யா ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.